நீ எதிர்பார்க்கிறதற்கு மேலாய் அவர் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் சில காரியத்தை ஏன் ஜெபம் பண்றேன், எதற்காக இந்த அர்ப்பணிப்போடு இருக்கிறேன், ஏன் இதை நான் என்னையே டெடிகேட் பண்ணி இப்படிதான் வாழணுமா என்று சொல்லி ஒரு அங்கலாய் போனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம். உனக்கு தெரியாது, years from now there is something that the Lord wants to accomplish in your life. உன் வாழ்க்கையில் எதையோ ஒரு பெரியதை, இன்றைக்கு நீ போய்கொண்டிருக்கிற அந்த சோதனை உனக்கு பெரிதா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சில தேவை ஒரு ஹிடனா இருக்குது. நீ அதை சொல்லி எங்கடா அதை ஒரு வச்சு அதை வச்சு எதுக்கடா மிகைப்படுத்தும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ செய்கிற எந்த உபகரணத்தையும், anything that you are doing selflessly, I have not forgotten it. நீ செய்கிற எதையும் நான் மறக்கிற தேவன் அல்ல, மறந்து போகிற அல்ல. நீ கேட்கிற, நீ ஜெபிக்கிற, நீ செய்து கொண்டிருக்க எல்லா உபகரணத்துக்கும் ஒரு பரிகாரம் உண்டு. நான் அதை உனக்கு செய்கிறவராய் இருக்கிறேன். ஒரு நாள் நான் மறந்து விட மாட்டேன். அந்த காரியங்களுக்குரிய உத்தரவு உனக்கு வரும். சில ஆண்டுகள் கடந்தாலும் அதை நீ திரும்ப மீட்டுக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்றாரு. அதனால கர்த்தருக்கு செய்யறதை நிறுத்தாதீங்க, கர்த்தருக்கு செய்து கொண்டே இருங்கள். உங்க வாழ்க்கையில் அதனுடைய பலனை பார்ப்பீர்கள்.